ஓய்வூதியம் வாங்கினாலே இந்த கலைஞர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு நம்ம தகுதி இல்லை அப்படின்னு பல பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த கலைஞர் உரிமை தொகை சம்மந்தமாக தமிழக அரசு ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஓய்வூதியம் வாங்கினாலும் இந்த மகளிர் உரிமை தொகை வாங்கிறதுக்கு விண்ணப்பிக்க முடியும். எந்த மாதிரியான கேட்டகரியில் ஓய்வூதியம் வாங்குறவங்களுக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலை கவர்மெண்ட் தரப்புலேருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்டான அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். மகளிர் உதவித்தொகை வாங்குறதுல பலவிதமான கட்டுப்பாடுகள் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஆனாலும் ஒரு சில ஓய்வூதிய திட்டங்கள் மூலமாக நீங்கள் பென்ஷன் வாங்கிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான அப்டேட்டை தமிழக அரசு கொடுத்துருக்குறாங்க. மகளிர் உதவித்தொகை வாங்குறதுக்கு இந்த மாதிரியான ஓய்வூதியம் வாங்குறவங்களுக்கு ஒரு சில விதிவிலக்கு ஆனது அளிக்கப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திரா காந்தி முதியோர் ஓய்வூதிய தேசிய திட்டம், அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சரோட உழவர் பாதுகாப்பு திட்டம், அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு கொடுக்கப்படுற இந்த ஓய்வூதிய திட்டம், அதாவது இந்த ஈஸ்ராம் இது போன்ற திட்டங்களில் ஓய்வூதியம் வாங்கினீங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற ஓய்வூதியம் வாங்காத தகுதி வாய்ந்த பெண்களுக்கு கலைஞர் உரிமை தொகை திட்டம் மூலமாக 1000 ரூபா வாங்கிறதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு விதிவிலக்கானது கொடுத்துருக்குறாங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாங்கிறதுக்கு இதில் இன்னொரு முக்கியமான விதிவிலக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருவாய்த்துறைகிட்டேருந்து, அதாவது இந்த மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதியம் யாராவது வாங்கினாங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற ஓய்வூதியம் வாங்காத தகுதி வாய்ந்த பெண்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை வாங்கிறதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதில் தமிழக அரசு சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கேட்டகரியில் இருந்து நீங்கள் மகளிர் உரிமை தொகை வாங்கிறதுக்கு விண்ணப்பிக்காமல் இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் இதுக்கு தகுதியானவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஓய்வூதியம் வாங்கினாலே மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்க முடியாது அப்படிங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகைக்கு கன்ஃபார்மாக விண்ணப்பிக்க முடியும். இதே உங்களோட தெரியாத நண்பர்கள் யாராவது மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் தெரியப்படுத்துங்க. இந்த தகவல் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.